Hello everyone, I am Sri Vijayan. I am a MSc Biotechnology student. ஸோ ரீசெண்ட் டேஸாக நம்ம கமெண்ட்ஸில் வந்து நிறைய பயோடெக்னாலஜி பற்றி வந்துகிட்டு இருக்கு. என்னென்ன பயோடெக்னாலஜி எடுக்கலாமா அப்படின்றத பற்றிலாம் வந்துட்டு இருக்கு. ஸோ பயோடெக் இப்போ எப்படி இருக்குது அண்ட் இதை வந்து படிக்கலாமா அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் நான் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ்லாமும் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதை சொல்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயோடெக்னாலஜிலாம் என்னென்னு பார்த்துடலாம். அண்ட் இதோட டெஃபினிஷன்லேயே நமக்கு தெரியும், இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹியூமன் மேன்கைண்டுக்கு பெனிஃபிட்ஸ் தரது. இப்போ வந்து நாட் ஓன்லி இன் ஹியூமன் மேன்கைண்ட்ஸ், ஃபார் அனிமல்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல்ஸ், பிளான்ஸ், இந்த மாதிரி எல்லாமே கொலாபரேட்டிவாக இருக்கிறது தான் பயோடெக்னாலஜி. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் ஃபீல்டு கிடையாது. அண்ட் நிச்சயமாக சொல்கிறேன், பயோடெக்கில் ஒரு யூஜி பிஜி வச்சுட்டு நம்மளால் வந்து நம்ம நினைக்கிற க்ரோத்துக்கு வந்து போக முடியாது. ஸோ நீங்கள் பிஹெச்டி லெவல் வரைக்கும் பண்ணணும், ரிசர்ச் வரைக்கும் பண்ணால் மட்டும்தான் பயோடெக்னாலஜி ஃபீல்டு வந்து நம்மளால் அதில் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். அண்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் அப்ராடில் வந்து நெக்ஸ்ட் மாஸ்டர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. அப்படி இல்லைனா நம்ம வந்து பிஹெச்டியும் பண்ணலாம் அப்ராடில் டைரெக்டாக. பட் நான் படித்தது பிஎஸ்சி எம்எஸ்சின்றதுனால செகண்ட் மாஸ்டர்ஸ் வில் ஆட் மோர் அட்வான்டேஜ். கொஞ்சம் என்னோடய சிவி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பயோடெக்கோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம கொஞ்சம் நோட்ஸ் எடுத்திருக்கோம், அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயோடெக் உண்மையாகவே வளருதா அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் கோவிட்-19. கோவிட்-19ன்றது ஒரு வைரஸ், அதாவது சார்ஸ் கோவிட்-19. அது வந்து ஒரு வைராலஜி அப்படின்னு சொல்லலாம், பட் இட் பார்ட் ஆஃப் அ லைஃப் சயின்ஸ். ஸோ கண்டிப்பாக இது ஒரு ரேபிட் க்ரோத் இருக்குது. அண்ட் இது வந்து நாட் ஒன்லி இன் கோவிட்-19, ஃபார் ஜிஎம்ஓ க்ராப்ஸ் அண்ட் நிறைய விஷயத்துக்கு வந்து பயோடெக் ஃபீல்டு வந்து அட் நம்பர் 1 பீக்கில் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம், பிடி காட்டன் அப்படின்னு ஒன்று இருக்குது, பெசிலஸ் துரிஞ்சன்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஜீன் வச்சு நம்ம வந்து பிடி க்ராப்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். இதெல்லாம் வந்து பயோடெக்கோட சில எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் மைல் ஸ்டோன்ஸ்னு சொல்லலாம். ஒரு சிம்பிள் விஷயம் சொல்லணும் அப்படின்னா, பால் வந்து தயிராகுதுல, இது வந்து ஒரு சிம்பிள் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்டு எதனால் க்ரோ ஆகுது அப்படின்ட்டு நம்ம இன்டர்நெட் சோர்ஸஸ்லேருந்து கிடைக்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம சொல்கிறது. அண்ட் இது எதனால் க்ரோ ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த கோவிட்-19 இது வந்து பயோடெக் அப்படின்ற ஒரு ஃபீல்டு இருக்கிறத வந்து வேர்ல்டு லெவலில் நமக்கு வந்து காட்டிருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்தாலும் இப்போ வந்து இதோட ஃபீல்டுன்றது ரொம்ப பூம் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த க்ரோயிங் இண்டஸ்ட்ரி அண்ட் ஜாப் மார்க்கெட் ஆஃப்டர் இந்த கோவிட்க்கு அப்புறம் பயோடெக்கோட ஜாப் மார்க்கெட் வந்து கம்பேரிட்டிவ்லி ஹையர். பிஃபோர் 2020க்கு முன்னாடி இருந்ததுக்கும் ஆஃப்டருக்கும் இதோட க்ரோத் நல்லாவே இருக்குது. அண்ட் இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஒரு எஸ்டிமேஷன் படி இந்தியாவில் பயோடெக் இண்டஸ்ட்ரி வந்து $300 பில்லியன் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இது வந்து 2030ல். ஓகே. அண்டு இதனால் வந்து பயோடெக் இண்டஸ்ட்ரியில் மோர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்றது வந்து நம்பப்படுது. ஆனால் ஒரு விஷயம், பயோடெக்ன்றது வந்து ஒரு சிங்கிள் ஃபீல்டு கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் ஜீன் எடிட்டிங், டிஎன்ஏ ரிங்காக பார்க்குறது அப்படிலாம் பார்க்க முடியாது. ஆக்சுவலாக அந்த டிஎன்ஏன்றது பேண்ட் வச்சு தான் பார்க்க முடியும். அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது மாலிகுலர் பயாலஜியில். நீங்கள் ஒன்ஸ் பயோடெக் உள்ள என்டர் ஆகும்போது அதை பற்றி நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. வெறும் பயோடெக்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க, இதில் வந்து மைக்ரோபயாலஜி, மாலிகுலர் பயாலஜி, செல் பயாலஜி, பிளான்ட் பயோடெக்னாலஜி, அனிமல் பயோடெக்னாலஜி, இந்த மாதிரி வாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும் டில் நானோ பயோடெக்னாலஜி வரைக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்காமல் பயோடெக் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் சர்வே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வெர்சிட்டல் கேரியர் பார்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஃபீல்டு இல்லை, அதனால் உங்களால் வந்து ஜாப் வந்து எனுமரஸாக இதுக்கு வந்து ஜாப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இதுதான் வந்து நீங்கள் பிஹெச்டி லெவல் போகிறதுக்கு. அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபார்மசூட்டிக்கல் ஆர்என்டியோட ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் நிறைய இருக்குது. ஸோ அந்த லெவலில் போகும்போது உங்களுக்கு சேலரிலாம் ஹையராகவே கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த கிளினிக்கல் அண்ட் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், காம்படிஷனல் பயாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பயோடெக்னாலஜி லேபே வந்து ட்ரை லேப், வெட் லேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்றது வந்து நம்ம சிஸ்டம் ஓரியன்டாக நம்ம ஜீனோம் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது, அண்ட் ஜீன் எடிட் பண்ணுறது, ஹோல் ஜீனோம் சீக்வன்சிங், ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. நீங்கள் பயோலஜி, மேக்ஸ் இது ரெண்டுத்தையும் நீங்கள் 12th படிச்சிங்க, பயோமேக்ஸ் எடுத்த குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தே வில் அவேர் ஆஃப் தட். அண்ட் நிறைய பேர் வந்து இதை நினச்சிட்டு இருக்காங்க ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு. இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். அண்ட் சம்டைம்ஸ் இதில் மேத்தமெட்டிக்ஸ் வராதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இதில் மேத்தமெட்டிக்ஸ் வரும் இன் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், நாட் இன் ஜென்ரல். ஓகே. அண்ட் தேர்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதோட இம்பேக்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயோடெக்னாலஜின்றது ஃபுட் ரிலேட்டடாக ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் வேக்சினேஷன் அப்படின்ற ஒரு கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் ஹெல்த் கேரில் வந்து ரொம்ப பூம் ஆகிட்டுருக்கு. ஃப்ரம் த ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் ஃப்ரம் கவ், அந்த கவ் பாக்ஸ் வைரஸ் சொல்லுவாங்க, அதுலேருந்து இப்போ வந்து COVID-19க்கு வந்த இன்ஜெக்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வேக்சினேஷன்ஸ் லைக் கோவிஷீல்டு, இந்த மாதிரி நிறைய வேக்சினேஷன்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது இதுதான். இன்னும் நிறையா நம்ம ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அண்டு அந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட், என்விரான்மெண்டல் சயின்ஸ், சஸ்டைனபிலிட்டி லிவிங், இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் லைக் யூரோப்பியன், யூகே அந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இன்ஸ்டியூஷன்ஸ் லைக் ஐஐடி, என்ஐடிஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து சஸ்டைனபிலிட்டி வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நான் வந்து லாஸ்ட் டைம் ஒரு விசிட் போயிருந்தேன் ஐஐடி மெட்ராஸ்க்கு ஃபார் லேப். அங்கே வந்து நான் பார்த்துருக்கேன் அது வந்து எந்த அளவுக்கு அவங்க இம்பாக்ட்ஃபுல்லாக அந்த இடத்துல வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஐஐடி உள்ள நீங்கள் என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா ஃபார் மோர் பெட்டர் ஃபார் பயோடெக்னாலஜி, லைஃப் சயின்சஸ் இதுக்கெலாம். ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் லேப் எக்ஸ்போஷர் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்டு நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட டிமாண்டு, இந்த ஃபுட்டு, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி அண்ட் என்விரான்மெண்டல் சேஃப்டி இதெல்லாம் எப்போவுமே குறையவே குறையாது. அண்டு இப்போ இருக்க குளோபல் வார்மிங், குளோபல் இது அதாவது பருவநிலை மாற்றம் அதெல்லாம் சொல்கிறாங்களே, இதனால் வந்து டெம்பரேச்சர் ரைசிங், அந்த ஸ்னோ வந்து மெல்ட் ஆகிறது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் வேர்ல்டு வைட். ஸோ இதனால் எப்படிலாம் இதை கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லி வேர்ல்டு வைட் எல்லா சயின்டிஸ்ட்டும் யோசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் இந்த ஃபீல்டு வந்து என்றைக்குமே அழியாத ஃபீல்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபீல்டுக்கு ஜாப் கிடைக்கும், ஜாப் கிடைக்காது அப்படின்ட்டு வந்து நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் படிக்கிறதுல தான் இருக்குது. சும்மா சுற்றி இருக்கவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து எடுத்துக்கூடாது. நான் சொல்கிறதே கூட நான் இதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்கிறேன். மோஸ்ட்லி நான் ப்ரோஸ் தான் சொல்லுவேன், கான்ஸ் இதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதில் அந்தளவுக்கு அவ்வளோ கிடையாது. நான் முதலே சொன்ன மாதிரி தான், நீங்கள் இப்போ இந்த ஃபீல்டு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதோட எண்டு வரைக்கும் போனீங்கன்னா மட்டும்தான் இதில் வந்து நீங்கள் சர்வே பண்ண முடியும். நீங்கள் ஒரு பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி முடிச்சுட்டு ஐ கான் கிட்ட ஜாப் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அது தப்பு. அதனால தான் ஸ்டார்டிங்கே சொல்கிறது இதோட எண்டு வரைக்கும் நீங்கள் போகணும் அப்படின்ட்டு. அண்டு ஃபைனலாக இதுதான் பயோடெக் பற்றி. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது எடுக்கலாமா வேணாமா அப்படின்றது உங்கள் கையில் இருக்குது. மொதல் விஷயம், நீங்கள் வந்து இதில் ஸ்கில்ஸ் நிறைய லேர்ன் பண்ணணும். இதில் லேப் ஒர்க் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன் மோர் திங், கான்ஃபரன்சஸ்லாம் நிறைய அட்டன் பண்ணணும். இந்த வேர்ல்டு கான்ஃபரன்ஸ், இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் அப்படின்ட்டுலாம் பயோடெக் இண்டஸ்ட்ரி, லைஃப் சயின்சஸில் நிறைய நடக்கும். நீங்கள் அந்த மாதிரி போய் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும், நாலேஜ் ஷேரிங் கிடைக்கும். நானும் சில கான்ஃபரன்சஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் இப்போ அட்டன் பண்ண 1 minute நான் காட்டுறேன். இந்த இயர் ஸ்டார்டிங்கில் அட்டன் பண்ண கான்ஃபரன்ஸ் இது. அதுக்கான ஒரு புக்லெட் மாதிரி அவங்களே தருவாங்க. ஐ மீன் நான் என்ன வந்து என்னோடய அப்ஸ்ட்ராக்ட் போட்டிருக்கணும் அதை வந்து அதில் போட்டிருப்பாங்க. அண்டு நீங்கள் வந்து ரொம்ப அப்படி டாப்பாக படிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ஃபார் இந்த கோர்ஸ் மட்டும் சொல்லலை, நான் எந்த கோர்ஸாக இருந்தாலும் சொல்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க கோர்ஸ் எடுத்து படிங்க. அண்ட் வேலை கிடைக்காதுன்றது வந்து மற்றவங்க கையில் இல்லை. ஒருத்தவங்க சொல்கிறாங்க இதுக்கு கிடைக்காதுன்னு ஜஸ்ட் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியும் இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் எடுத்து படிங்க, உங்கள் இன்ட்ரெஸ்ட்டில் எடுத்து படிங்க. சும்மா ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக வந்து நீங்கள் இந்த கோர்ஸ் எடுக்காதீங்க. அண்ட் இந்த ஃபீல்டு உண்மையாகவே நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு. இன் ஃபியூச்சர் இதோட ஃபீல்டு இன்னும் அதிகமாக தான் க்ரோ ஆகும் இன் இந்தியா அண்ட் வேர்ல்டு வைட் இதோட மார்க்கெட் நல்லாவே இருக்குது. இங்கே வந்து பிஎஸ்சி எம்எஸ்சியோடே ஸ்டாப் பண்ணுறதுனால அதோட க்ரோத் அவ்வளோவா இல்லைன்னு நான் வேணால் சொல்வேனே தவிர, பட் வேர்ல்டு வைட் இது வந்து நல்ல க்ரோத்துக்கு போயிட்டுருக்கு. ஸோ நான் இதை ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். பயோடெக் இட்ஸ் குட், ஃப்யூச்சர்லேயும் இது நல்லா தான் போகும். இதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நான் ஃப்யூச்சரில் அப்ராட் போகிறேன் அப்படின்னா அதை பற்றி நான் அப்டேட்ஸும் நான் உங்களுக்கு தரேன். இந்த ஃபீல்டில் எப்படி நீங்கள் சர்வே பண்ணி இதோட எண்டு வரைக்கும் போகலாம் அப்படின்றத நான் காட்டுறேன். அண்ட் நாட் ஓன்லி அபவுட் பயோடெக், நான் நிறைய கோர்சஸ் பற்றி இப்போ என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள், என்னோட கெரியர் சர்க்கிளில் நான் இல்லாமல் ஆஸ்ட்ரானமி பற்றி படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் வச்சு தான் நான் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறது. அண்டு மைக்ரோபயாலஜி, எம்பிபிஎஸ் அண்டு நிறைய ஃபீல்டில் இருக்கவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள வச்சு நம்ம பாட்காஸ்ட் மாதிரி பண்ணலாம். இப்போ என் ஃப்ரெண்டு சில பேர்லாம் யூகேல இப்போ பயோடெக் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் பயோடெக்கோட இண்டஸ்ட்ரி இன்னும் எப்படி இருக்குன்னு நல்லா அவங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு வந்து சில மார்க் ஷீட் இஷ்யூனால என்னால் வந்து அப்ராட் போக முடியல இந்த இயர். ஆனால் இப்போ நான் எம்எஸ்சி படிச்சுட்ருக்கேன். இது முடித்தோடனே ஐ வில் ட்ரை டு கோ. அப்போ தான் ஒரு எக்ஸ்போஷர், நாலேஜ் ஷேரிங் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பயோடெக்கில் எதனா டவுட் இருந்தது, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இல்லை எடுக்கலாமா வேண்டாமான்றதை நான் தெளிவாக சொல்லிட்டு, வேறு எதனா டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுனாலும் இல்லை வேறு எதனா கோர்ஸ் என்ன அப்லோட் பண்ணலான்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ஷுவர்லி அப்லோட் அ வீடியோ அபவுட் வாட் யூ ஆர் கமெண்டிங். ஓகே, தேங்க்யூ, பாய். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.